கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அருளானந்தர் என்று நம்மால் பிரபல்யமாக அழைக்கப்படுகின்ற ஜான் தி பிரிட்டோ என்ற ஒரு புனிதருடைய மறைசாட்சியருடைய நினைவை போற்றுகின்ற நாள் இன்று. நமக்கு இது ஒரு மிகப்பெரிய நாள் விழா. சமீபத்திலே நம்முடைய இந்திய நாட்டிலே ஏறக்குறைய 32 பசிலிக்கா என்ற நிலையில் உயர்த்தப்பட்ட ஆலயங்கள் உண்டு. அதிலே சமீபமாக இந்த பசிலிக்கா அந்தஸ்தை பெற்றது என்பது ஓரியூர் புனித அருளானந்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம். இந்த ஆலயம் ஏன் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது என்பதற்கு ஒரு முக்கிய அடிப்படையான காரணம் புனித அருளானந்தர். அவருடைய மறைசாட்சியம் அந்த வகையிலே அது இடம் பெற்றிருக்கின்ற அந்த புதுமை, இதையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த மறைசாட்சியருடைய நினைவிடம் இன்றைக்கு போற்றுகின்ற விதமாக உயர்த்தப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அன்புக்குரியவர்களே, இவரை செம்மண் புனிதர் என்று சொல்வர். காரணம், இவருடைய தலை வெட்டுண்டு இவர் இறந்தார். மறைசாட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இரத்தம் சிந்தி இயேசுவுக்காக சாட்சிகளாக மரித்தவர்கள். அந்த வகையிலே முதல் மறைசாட்சி என்று சொன்னால் அது நம்முடைய திருத்தூதர்கள் என்ற வகையிலே பவுலடியார் தான். மற்ற மறைசாட்சிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள். பேதுரு என்பவர் தன்னை தலைகீழாக சிலுவையில் வைத்து என்னை கொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த வகையிலே பவுலடியார் என்பவர்தான் தலை வெட்டுண்டு முதல் மறைசாட்சியாக மரித்தவர். இன்றைக்கும் ரோமையிலே இந்த இடம் இருக்கிறது. த்ரே ஃபொன்தானே என்று சொல்லக்கூடிய 3 ஊற்றுகள் என்ற இடம் இருக்கிறது. இந்த இடத்திற்கு அருகிலே தான் மிகப்பெரிய அகலமான ஆலயம் என்று சொல்லக்கூடிய சென்ட் பவுலோ ஃபோரிதெலா மூரா என்று சொல்வார்கள். அந்த ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் வந்தவர்கள் என்ற முறையிலே தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய அருளானந்தரும் இருக்கின்றார். இவர் ஒரு அரசனுக்கு எதிராக தைரியமாக நீதியையும் நியாயத்தையும் எடுத்துரைத்தவர். அவன் செய்த அந்த குற்றத்தையும் பாவத்தையும் இடித்துரைத்தவர். ஒருவேளை அவர் சமரசமாக சென்றிருந்தால் அவர் இறந்திருக்கவே மாட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் புனிதர் என்று அழைக்கப்பட மாட்டார், மறைசாட்சி என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் தைரியமாக உண்மையை உரைத்தார். அந்த அரசனுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததனால் அந்த அரசன், தடியப்ப தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் என்ன செய்தான்? இவரை கொலை செய்தான். இவருடைய தலையை வெட்டி இவரை மறைசாட்சி என்ற நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அந்த வகையிலே தான் அவருடைய இரத்தம் சிந்திய அந்த இடம் இன்றைக்கும் செம்மண் பூமி என்று சொல்லப்படுகிறது. மற்ற எல்லா இடங்களிலும் அந்த மண்ணை தோண்டினால் சாதாரணமான மண்ணு தான் வருகிறது. ஆனால் அந்த இடத்தில் மட்டும் தோண்ட தோண்ட இன்னும் செம்மண் நிறமாகவே அது வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய புனிதத்திற்கு இது ஒரு அடையாளமாகவும் அமைகிறது. அன்புக்குரியவர்களே, வரலாற்றிலே 2 நிகழ்வுகளைத்தான் இதுபோன்ற நிகழ்வுகளாக நாம் நினைத்து இன்றைக்கும் அதை ஆச்சரியமாக, அதிசயமாக பார்க்கின்றோம். ஒன்று, அன்னை மரியாவினுடைய அந்த இளமை பருவத்திலே குழந்தை இயேசு பிறந்த அந்த வேளையிலே, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த வேளையில் அன்னை மரியாளுடைய மார்பகத்தில் இருந்து அந்த பால் சிந்திய இடம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் இருக்கிறது. அது ஒரு பாறை. அந்த பாறை என்பது இறுக்கமான பாறை. எனவே அங்கே என்ன கிடைக்கும்? கல்லு தான் கிடைக்கும். ஆனால் அந்த பாறையை தோண்டினால் அது வெள்ளை நிற மண் கிடைக்கிறது. அந்த வெள்ளை நிற ஒரு பவுடர், அதை எல்லோரும் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது. நானே அதை வாங்கி வந்திருக்கின்றேன் எருசலேமிலிருந்து. அதை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறேன். அத்தனை பேருக்கும் இது அருள் பாலித்த உண்மையான புதுமை. இது அன்புக்குரியவர்களே, அதை போன்றுதான் செம்மண் புனிதர் என்று சொல்லக்கூடிய புனித அருளானந்தர். இவருடைய அந்த இடத்திலிருந்து நாம் வாங்கி வருகின்ற அந்த செம்மண்
என்று சொல்லக்கூடிய அந்த மண், அந்த புனித மண் என்பது இன்றைக்கும் பல பேரால் அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, மிகப்பெரிய ஒரு அருள் ஆசிரியராக வைத்து போற்றப்படுகிறது. புதுமைகள் என்றும் நடக்கிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இந்த செம்மண் என்பதும் இன்றைக்கு புனிதம் பெற்றிருக்கிறது, பெயர் பெற்றிருக்கிறது. எனவே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, அதுவும் குறிப்பாக ஏழை எளிய சாதாரண மக்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் என்பது எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அருளானந்தர் திருவிழா என்பதனால் வேறு நற்செய்தியை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் வழக்கமாக இருக்கக்கூடிய நற்செய்தி 2 புதுமைகளே நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, பல ஆண்டுகளாக நோய் விட்டிருந்த, தன்னுடைய உடல் வாதையினால் கஷ்டப்பட்டிருந்த ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை தொடுகிறார். உடனடியாக அவர் குணமடைகின்றார். ஆண்டவர், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் போதும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அதுதான் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அருளையும் ஆசிரியையும் புதுமையையும் அங்கே நடத்தி காட்டியது. யாயிர் என்ற செபக்கூட தலைவர், அவருடைய மகள் சாக கிடக்கிறாள். அவர் ஓடோடி வந்து அவரை வேண்டுகிறார். இவ்வாறு வேண்டுகின்ற பொழுது ஏராளமான கூட்டம், இதற்கிடையே இந்த பெண்மணி என்றெல்லாம் காலம் தாழ்த்தி சென்றதனால் அந்த பெண் இறந்துவிட்டாள் என்ற செய்தி வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே, நம்பிக்கையோடு இரு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ற வகையிலே அந்த மனிதன் நம்பிக்கையோடு இருக்கின்றான். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றான். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. இறந்து போன அந்த பெண் மீண்டுமாக உயிர் பெற்று எழுந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அது சாதாரண மண்ணாக இருக்கலாம், அது சாதாரண பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பவுடராக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, அது நம்முடைய விசுவாசத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் அடிப்படையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மை காக்க வேண்டும், நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும், நமக்கு புதுமைகளையும் நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்ற வகையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த, நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய நம்பிக்கை கொண்டவர்கள் தான் புனிதர்கள். அத்தகைய நம்பிக்கையில் இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் தான், தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் தான் இதுபோன்ற மறைசாட்சியர்கள். இந்த வழியிலே தான் அடுத்து ஒரு மறைசாட்சியாக சமீபத்திலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு குடும்ப இல்லற புனிதராக தேவசகாயம் என்பவரும் இருக்கின்றார். இந்த நல்ல மாதிரிகைகள் எல்லாம், இந்த மறைசாட்சியர்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை கொடுத்தவர்களாகவும் அதேபோன்று நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வளர்க்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டுமென இந்த திருப்பலியிலே நமக்காகவும் நம்முடைய விசுவாச ஆழம், நம்முடைய நம்பிக்கை உறுதி பெற செபிப்போம். ஆமென்.